வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். வீடியோ இல்லை, ஆடியோ. ஏடிஎம் மோசடி கும்பல் எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன பேசினேன்னு பாருங்கள். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, நான் இந்த பேங்க் மேனேஜர் பேசுறேம்மா. பேங்க்ல இருந்து விஜயகுமார் பேசுறேன். புது கார்டு வந்திருக்கம்மா, புது ஏடிஎம் கார்டு உங்களுக்கு. எங்களுக்கா? ஆமா, சரி. புது கார்டு வந்திருக்கம்மா, புது ஏடிஎம் கார்டு வந்திருக்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு. சரி வந்திருக்கம்மா உங்களுக்கு. சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க. எல்லா ஆளு கஸ்டமர்மா, எல்லா ஆளு கஸ்டமருக்கு சேஃப்டி பண்ற சேஃப்டி கார்டு வரும். சரி. கார்டுல இருந்து ஆமா, கார்டுல இருந்து போட்டோ வரும், பேர் வரும். உங்களுக்கு பிளே கார்டு பிளே புக் செல்லாதுமா. ஓகே. பிளே கார்டா? பிளே கார்டுனா என்னது? இப்போ புதுசாக டிசைனாக வருதா? இது என்னுடைய மைண்ட் வாய்ஸ்ப்பா, பாருங்க. பழைய கார்டு செல்லாதுங்களா? ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லா ஆள் கஸ்டமருக்கு ரூபே கார்டு வீசா கார்டு செல்லாதேமா. ஓகே. சரி. எல்லா ஆள் கஸ்டமருக்கு மாஸ்டர் கார்டு வரும். சரியா? சரி சரி. ஆமா, உங்களுக்கு பிளே கார்டு கையில இருக்குங்களாமா? பிளே ஏடிஎம் கார்டு கையில இருக்குங்களா உங்களுக்கு? ஏடிஎம் கார்டு கையில இருக்குது. இதுல டப்பாவை போட்டு வச்சிருக்கேன். ஆமாமா, உங்களுக்கு எல்லா ஆள் கஸ்டமருக்கு போட்டோ கார்டு வரும்மா, மாஸ்டர் கார்டு. ஓகே. சரி சரி. ஏடிஎம் கார்டை டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன்னா ஆமாம்மாங்கிறான். என்னமோ டப்பாவிலையாடா போட்டு வச்சுருக்குன்னு நான் கேட்டு அவன் பதில் சொல்கிற மாதிரி. அவனுடைய அவசரம் என்னன்னா, நம்ம ஏடிஎம் நம்பரை வாங்கணும். அதுதான். இன்னும் பாருங்க. ஆமா, உங்களுக்கு பிளே கார்டு கையில இருக்குங்களாமா? பிளே ஏடிஎம் கார்டு கொஞ்சம் எடுங்கம்மா. ஏடிஎம் கார்டு எடுங்க. பழைய கார்டுன்னு சொல்ல தெரியல. பிளே கார்டு. இங்கே பாருங்க, இன்னும் என்ன பேசுகிறேன். அந்த ஏடிஎம் கார்டு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். ஆமாம்மா, அப்பா கையில இருக்குங்களா? அப்பா எங்க வீட்டுக்காருக்கா? ஆமா, அவருக்கு கார்டு இருக்கு. அவர் இப்ப இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுட்டாரு. ஓகே. கார்டு கொஞ்சம் எடுங்கம்மா. கார்டு எடுங்க. ஏடிஎம் கார்டு கொஞ்சம் எடுமா. அப்படிங்களா? கார்டு எடுக்கணுமா? அது எதுக்குன்னு நான் கேட்டா ஆமாம். என்ன அர்த்தம்? அப்போ எதுக்குன்னு கேட்டது சரின்னு தானே அர்த்தம். எப்படிடா நாங்கள் நம்பர் சொல்லுவோம்னு நம்புறீங்க அப்படின்னு நம்பர் சொன்னேன். நீங்களே பாருங்க. ஆமாம்மா, ஏடிஎம் கார்டு கொஞ்சம் எடுங்க. ஏடிஎம் கார்டுல இருந்து கார்டு வந்து பணம் எடுக்கும்போது தானே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு ஏடிஎம் கார்டு? உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒன்னும் சார்ஜ் இல்லை. எல்லா ஆளு கஸ்டமருக்கு சேஃப்டி பண்றேன். அவன் சொல்கிறத பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ஜ் இல்லை. 4 கஸ்டமருக்கு நான் வந்து சேஃப்டிக்கு பண்ணுறேன். நீ தாண்டா சேஃப்டிக்கு பண்ணிட்டு போகிறதுக்கு எங்களை ஏமாற்ற பார்க்குறேன். நாங்கள் ஏமாற மாட்டோம்டா. இதெல்லாம் இடையில நான் பேசுனது பழைய கார்டுன்னு சொல்ல தெரியாது. பண்றேன். சேஃப்டி கார்டு வரும் உங்களுக்கு. பிளே கார்டு பிளே புக் செல்லாதேமா. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே. இருக்கிறது செல்லாதுன்னா நாங்க அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து புது ஏடிஎம் லோக்கல் இல்ல உங்களுக்கு மண்டேக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வருமா? ஓகே. கொரியர் மேன் அசோக் குமார் உங்களுக்கு வீட்டு வரும். அவன் சொல்றத பாருங்க. மண்டேக்கு வருமா? ஏண்டி ஏடிஎம் நம்பரை சொன்னு என் புருஷன் சண்டைக்கு வரும்டா. இது ஏன் மைண்ட் வயசு. உங்களுக்கு வீட்டு வரும். சரியா? இப்போ நாங்க இந்த பழைய ஏடிஎம் கார்டு செல்லாதுன்னு சொல்றதுனால இது எடுத்துட்டு போய் இல்லம்மா, உங்களுக்கு பிளே கார்டு கையில இருக்குங்களா? பிளே கார்டு கொஞ்சம் எடுங்க. பிளே கார்டுல இருந்து முடியாத டேட் இருக்கும். டேட் எவ்வளவு இருக்கோ டேட் பாருங்கம்மா. டேட் சொல்லுங்க. உங்களுக்கு ரெனுவல் வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும் உங்களுக்கு சேல்ல இருந்து. பழைய கார்டை நான் கையில எடுத்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்? அவனோட மைண்ட் வாய்ஸ் நானே நினைச்சுக்கிட்டேன். உன்னுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லு, அது மட்டும் போதும். அடுத்து உன்னுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை மட்டும் சொல்லும், வேற ஒன்றும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு அவனுடைய மைண்ட் வாய்ஸ். நான் சொன்னேன் டேட் சொல்லுங்கம்மா. முடியாத டேட் சொல்லுங்க. எப்ப முடியுங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? முடியாத டேட்மா, முடியாத. கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு சொல்ற பாருங்க. அப்படிங்களா? பாருங்க. சரிங்க, கையில எடுத்துட்டேன். எடுங்க இருங்க வரேன். அதாவது கையில் எடுத்து நான் டேட்டு சொல்ல போகிறேன்னு அவன் நம்பினேன் பாருங்க. அதை நினச்சிதான் சிரிப்பு. ஏன்னா 2-3 வாட்டி அவன் ஃபோன் பண்ணி கட் பண்ணிட்டேன். திரும்பவும் கிராமத்து வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு ஏமாற்ற பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பேசி ரெக்கார்டு பண்ணேன். காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த மெசேஜ் அனுப்பிட்டேன். அவங்களும் லாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதை மக்களுக்காக போடணும்னு போட்டுட்ருக்கேன். வாங்க பார்ப்போம். ரேஷன் கார்டு தான் இருக்குது, ஏடிஎம் கார்டை காணாம. அந்த நேரத்தில் அவன் எப்படி காண்டாயிருப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வேணும்னு தான் அப்படி சொன்னேன். வாங்க அப்படியே பார்ப்போம். ஏடிஎம் கார்டு ரேஷன் கார்டு இல்லம்மா. ஓகே. அப்படியா? ஆமா. கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து எப்படியாவது நம்பரை வாங்கி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எவ்வளவு அருமையா அன்பா பாசமா பேசுறான்னு பாருங்க. எடுத்துட்டேன், கையில எடுத்துட்டேன். ஏடிஎம் கார்டுல இருந்து லால் தனியா நம்பர் இருக்குங்களா? 16 நம்பர் இருக்குங்களா?
லால் தனியா லால் தனியா லால் தனியா லால் தனியா அப்படின்னு இருக்கு. ஆமா 16 நம்பர் சொல்லுங்கம்மா, 16 நம்பர் சொல்லுங்க. 16 16 16 16 16. ஓகே. இந்த மாதிரி நான் சொன்ன உடனே கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. திரும்பவும் என்னைய மைண்டை மாற்ற பார்த்தேன். பாருங்க நீங்களே. ஹலோ 16 16 16. நீங்க சொன்னீங்கல்ல 16 16ன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. லூசு பையன் நான் சொன்னதை திரும்பவும் சொல்றான் பாருங்க. அவன் எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான். 16 16 16 16 சொல்லிட்டேன். ஹலோ நைட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஓகே 16 16ன்னு சொல்லிட்டே இருந்தா வீட்டுல வந்துருமா? ஒரு குட்டி பையன் சொல்லியிருப்பான் எப்படிரா அப்படின்னு. அதே மாதிரி வடிவேல் சார் சொல்லியிருப்பாரு இன்னுமாடா நம்புறீங்கன்னு. நான் நம்பர் சொல்லுவேன்னு ஏமாந்தது அவன்தாப்பா. ஃபோனை கட் பண்ணா வேற நம்பர்ல இருந்து வந்தாங்க. அதனால நான் ஆடியோ பதிவு செஞ்சேன். மக்களே எல்லாரும் உஷாராக இருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.